வரலாறுன்னா என்ன? நிறைய போர்கள் நடந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் மனித குலத்தோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பெரிய யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஆன்மீக போரை பத்தின இறையியல் கட்டமைப்பை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ஆதி ஆகமத்துல வர இந்த ஒரே ஒரு வசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இதுல தேவன் ஒரு பகைய, அதாவது ஒரு ஆழமான தீர்க்கமே முடியாத வெறுப்பை அறிவிக்கிறார். இந்த ஒரு வரிதான் ஆயிரக்கணக்கான வருஷம் நடக்க போற ஒரு பெரிய போருக்கான விதைய தூவுது. இந்த ஆதிப்பகைங்கிறது ஏதோ ஒரு பழங்கதை கிடையாது. பைபிள் பார்வையில இதுதான் மனிதர்களையே ரெண்டு வேற வேற ஆன்மீக வம்சாவளியா பிரிக்குது. அப்படி என்ன இந்த ரெண்டு வம்சாவளி? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, பைபிள் ரொம்ப தெளிவா ஒரு கோடு போடுது. ஒரு பக்கம் சர்ப்பத்தோட சந்ததி, அதாவது சாத்தானை பின்பற்றுபவர்கள், அவங்கள பிசாசின் பிள்ளைகள்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஸ்திரீயோட சந்ததி, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்கள தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுது. ஆனா ஆதியாகமம் 3:15 வெறும் சண்டைய பத்தி மட்டும் சொல்லல. அது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஸ்திரீயோட ஒரு குறிப்பிட்ட சந்ததி கடைசியில அந்த சர்ப்பத்தோட தலைய நசுக்குன்னு வாக்கு கொடுக்குது. பல 100 வருஷங்கள் கழிச்சு ஏசாயா தீர்க்கதரிசி வர்றாரு. அவர் அந்த ரட்சகரை பத்தி ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப துல்லியமான ஒரு அடையாளம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கன்னிப் பெண் கர்ப்பமாகி ஒரு மகனை பெறுவாங்கன்னு. இப்போ நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இங்க கதை எப்படி போகுதுன்னு பாருங்க. மத்தேயு ஏசாயா சொன்ன அதே வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நிறைவேறுச்சுன்னு அடையாளம் காட்டுறார். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாக்கு பண்ணப்பட்ட சந்ததிங்கிறது ஒரு கூட்டமான மக்களை குறிக்கல, ஒரே ஒரு நபரை குறிக்குது. அவர்தான் கிறிஸ்து. சர்ப்பத்தோட தலையை நசுக்க போற அந்த ஒரே வெற்றியாளர் அவர்தான்னு புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அத புரிஞ்சுக்க பைபிள் முழுக்க பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான உருவகத்தை நாம பார்க்கணும். அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா ஏதோ ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மாதிரி நினைக்காதீங்க. இதை ஒரு திருமண நிச்சயதார்த்தம் மாதிரி யோசிச்சு பாருங்க. இது தேவன் அவரோட மக்களுக்கும் நடுவில் ஏற்படுற ஒரு புனிதமான உறவு. இங்க பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. முதல் உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்கள்கிட்ட செய்யப்பட்டுச்சு, ஆனா அது அவங்களால மீறப்பட்டுச்சு. ஆனா இரண்டாவதா வர்ற புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் தியாகத்தால உருவாக்கப்பட்டது. அதனால இது ஒருபோதும் மீறப்பட முடியாத நித்தியமான ஒண்ணுன்னு சொல்லப்படுது. இந்த புதிய உடன்படிக்கை தான் திருச்சபைக்கான அடித்தளம். திருச்சபைய தன்னோட மணவாளன் கிறிஸ்துவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மணவாட்டியாகவும் பைபிள் விவரிக்குது. கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த ஆன்மீக போர் ஒரு புது கட்டத்துக்குள்ள போகுது. இப்போ தாக்குதலோட இலக்கு மாறுது. ஆதியாகமத்துல நாம பார்த்த அந்த சர்ப்பம் இருக்கே, அது இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இன்னும் பயங்கரமான ஒரு பேர்ல வருது. வலு சர்ப்பம். அதுக்கு பிசாசு, சாத்தான்னு வேற பேரும் இருக்கு. இங்க ஒரு தெளிவான திட்ட மாற்றத்தை பார்க்கலாம். முதல்ல வலுசர்ப்பம் கிறிஸ்துவ சிலுவையில் அறைய வைக்குது. ஆனா கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறி போயிடுறார். இப்ப வலுசர்ப்பத்தால அவரை தொட முடியாது. அதனால தன்னோட மொத்த கோபத்தையும் ஸ்திரீ மேல, அதாவது திருச்சபை மேல திருப்புது. அதனால இப்ப பரிசுத்தவான்கள், அதாவது கிறிஸ்துவ நம்புறவங்க தான் இந்த யுத்தத்துல போராட வேண்டியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் இந்த போரை ரொம்ப தெளிவா விவரிக்குது. இயேசுவோட சாட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட சண்டை போட அந்த வலுசர்ப்பம் காத்துக்கிட்டு நிக்குதுன்னு சொல்லுது. ஆனா இவ்ளோ பெரிய துன்புறுத்தல் தான் கதையோட முடிவா? இல்லவே இல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஒரு இறுதி உறுதியான வெற்றி கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆனா அந்த வெற்றி எப்படி கிடைக்குது? ஆயுத பலத்தால இல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், அதாவது கிறிஸ்துவின் தியாகத்தின் மேல இருக்கிற விசுவாசத்தாலையும், மரணத்துக்கே பயப்படாத அவங்களோட சாட்சினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த சண்டை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடக்கணும்னு. அதாவது சாட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விசுவாசிகள் தங்களோட உயிரை கொடுக்கும்போது அதுதான் இறுதி கட்டத்தோட அறிகுறியா இருக்கும்னு. இதுதான் கிளைமேக்ஸ், கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை. இந்த தடவை அவர் ஒரு பலியாகிற ஆட்டுக்குட்டியா வரல, ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா அந்த வலு சர்ப்பத்துக்கு இறுதி தீர்ப்பு கொடுக்க வர்றாரு. பகையில ஆரம்பிச்ச இந்த பிரம்மாண்டமான கதை ஒரு கல்யாணத்துல முடியுது. அதாவது கிறிஸ்துவுக்கும் அவரை மணவாட்டியா ஏத்துக்கிட்ட திருச்சபைக்கும் நடக்கிற ஒரு நிரந்தரமான ஐக்கியத்துல முடியுது. அப்போ பகையில ஆரம்பிச்சு ஒரு திருமணத்துல முடியற இந்த பிரபஞ்ச போர் விசுவாசிகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. மணவாளன் வர்றதுக்கு முன்னாடி மணவாட்டி தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும்? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் இந்த முழு ஆன்மீக போரோட அர்த்தமே அடங்கியிருக்கு.